ஆப்கி அதாலத்தில் இம்ரான் ஹாஸ்மி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு குட் பாய், ஆனா ஒவ்வொரு படத்திலையும் பேட் பாயா நடிக்கிறார். இம்ரான், நான் உங்களோட பேக்ரவுண்ட பார்த்தேன். நீங்க ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், நல்லா படிச்சவரா இருக்கீங்க. ஆனா நீங்க நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்தா मर्डर, जहर, गैंगस्टर, किलर, आवारापन. உங்க படங்களுக்கு பேர் வைக்க ஒரு நல்ல பேரே கிடைக்கலையா? நீங்க இத ப்ரொடியூசர் கிட்ட தான் கேட்கணும், பட் சார் கிட்ட கேட்கணும். நீங்க சொன்ன இப்போ இந்த பாதி பேரை பாத்தீங்கன்னா பாதி பேருங்களை பட் சார் தான் வச்சிருந்திருப்பாரு. இதெல்லாம் அவரோட ஐடியா தான். உங்க படங்களோட இன்னொரு கேட்டகரி ஆஃப் லிஸ்ட சொல்றேன். ஆஷிக் பனாயா ஆப்னே, ஜவானி. அக்சர் 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 நல்ல பேர் தானே, கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். நீங்க நடிச்ச 16 படங்கள்ல ஒரு படத்தோட பேர் மட்டும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு குட் பாய். பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே குறும்பு செய்கிற பையன். ஆனால் ஒரு கம்ப்ளீட்டான நான் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ பட் சாரோட நான் வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே, என் கெரியர் ஆரம்பித்தப்போ அப்போது ரொம்ப ஆர்வமாக வேலையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். பட் சாருக்கு எங்கவோ அந்த அமைதியில் தெரிஞ்சிருக்கு அது இவன் குறும்புக்காரவன், ஆனால் வெளியே தெரிய மாட்டான்னு. அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டாரு இவன் கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு. படம் ஃபுட்பாத்ல, அதுலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி பேர் இருக்க படம். அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு எனக்குள்ள ஏதோ ஸ்ட்ரீக் இருக்குன்னு, ஒரு நாட்டி ஸ்ட்ரீக் இருக்குன்னு. அந்த விஷயத்த அவரு அதை கேப்சர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சிருக்காரு. நீங்க நாட்டி ஸ்ட்ரீக்னு சொல்றீங்க, ஆனா ஒவ்வொரு படத்துலயும் நீங்க இன்னொருத்தரோட மனைவி பின்னாடி தான் போறீங்க. இல்லனா நாங்க பார்த்ததுல இன்னொருத்தரோட வாழ்க்கைக்கு போயிடுவீங்க, அடுத்தவங்க மனைவியோட வாழ்க்கைக்குள்ள போயிடுறீங்க. இது வந்து என்டர்டெய்னிங்கான விஷயம் தானே. ஐ திங்க் முதல் தடவை கமர்ஷியல் ஃபிலிம்ல பாத்தீங்க அப்படின்னா, மர்டர் ஃபிலிம்ல வந்து அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் நாங்க ஷூட் பண்ணோம். நானே ரொம்ப பயந்து போயிட்டேன் ஷூட் பண்ணும்போது. அனுராக் வாசு முதல் தடவை அந்த படத்துல, மல்லிகா அதுக்குள்ள ப்ரோ ஆயிட்டாங்க அந்த படத்துல. அதுக்கு முன்னாடி அவங்க படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பயம் இருந்துச்சு, தயக்கமும் இருந்துச்சு. ஆனா என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம். கமர்ஷியல் பார்வையில இதை காட்டினது இல்லைன்னு நாங்க நினைச்சோம். அதனால என்ன நினைச்சோன்னா, இந்த பேட் பாய் ஸ்ட்ரீக்கை நாங்க ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. மர்டருக்கு அப்புறம் ஜெஹர் வந்துச்சு, அது சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆஷிக் பனாயா அந்த படம் வந்துச்சு. ஐ திங்க் இது வந்து ஒரு ஹிட் படம். அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா ஓடிச்சுன்னா யார் தான் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். ஐம் ஷூர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ரோல்ஸ், அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அது. அப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி ரோல்ஸ்ல நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. கண்டிப்பா. ஐ திங்க் அது என்னோட செகண்ட் படம் மர்டர். அது வரைக்கும் நான் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை அந்த லைனில். ஃபுட்பாத் வந்து பெருசாக ஓடல பாக்ஸ் ஆஃபீஸில். ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு கமர்ஷியல் ஃபில்ம்ஸில் இந்த மாதிரி சீன்ஸை நம்ம காட்டும்போது கொஞ்சம் தயக்கம் இருந்தது. நம்ம ஆடியன்ஸ் இந்த மாதிரி சீன்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு. ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிய வந்தது படத்தோட ஓப்பனிங் வேற லெவலில் இருந்தது. ஸோ டெஃபினெட்லி ஆடியன்ஸில் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது வந்து கமர்ஷியலி அந்த சீன்ஸ்ல வந்து சொல்றீங்க. ஆனா மக்கள் சொல்றாங்க உங்களுக்கு கிஸ்ஸிங் சீன் தான் ரொம்ப பிடிக்கும்னு. இதெல்லாம் உண்மைதானே? இல்ல, நான் வந்து இந்த படத்துல கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் ஆட் பண்றது இல்ல. அதெல்லாம் வந்து டைரக்டரோட டெசிஷன், ப்ரொடியூசர் டிசைட் பண்றது. நாங்க ஆக்டர், நாங்க அப்படியே சொல்லிட முடியாது. கிஸ்ஸிங் சீன் இருந்தா உடனே இம்ரான் ஹாஸ்மி ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாருன்னு. இப்ப நீங்க நடிச்ச எல்லா படத்தோட சப்ஜெக்ட்ஸையும் பாத்தீங்கன்னா, மர்டர்ல தேவையில்லாத உறவு முறை, ஜஹர், அப்புறம் அக்சர்ல இருக்கு. கல்யூக்ல நீங்க ப்ளூ ஃபிலிம் சிடி விக்கிற நபரா நடிச்சிருக்கீங்க. வித்தியாசமான கேரக்டர்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனா நீங்க நேர்மையான மனுஷன்னு சொல்றீங்க. நான் வந்து இந்த கேரக்டர்ஸை பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஐ திங்க் ஹீரோகளுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட் பாய்ன்ற ஒரு இமேஜ் தான் இருந்துச்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். நல்ல கேரக்டர்ஸ் பண்ண மட்டும்தான் விரும்புவாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு. அப்போ தான் எனக்குன்னு ஒரு தனி இமேஜ் கிரியேட் ஆகும்ல, எனக்குன்னு ஒரு தனி மார்க்க உருவாக்க. நீங்க நார்மலா ஒரு வில்லன் பண்ற வேலையை பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. குல்ஷன் குரோவர் நினைச்சிருப்பாரு, இந்த மாதிரி நடிச்சா நானும் எனக்காவது ஒரு நாள் ஹீரோ ஆகலாம்னு நினைச்சிருப்பாருல.
ஐ திங்க் இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு மார்ப்புன்றது ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஐ திங்க் மல்டி டைமென்ஷனலான ஒரு வில்லன் வெளியே வந்திருக்கான்னு சொல்லலாம். ஹீரோஸும் வில்லன் ரோல்ஸ் பண்றாங்க, அவங்க அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்காங்க. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதாவது வில்லன் பாத்தீங்கன்னா டிபிக்கலான பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முகாம்போ இல்ல கப்பர் சிங் அந்த மாதிரி தான் வில்லன்லாம் இருப்பாங்க. ஆனா இப்ப இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நார்மல் சிம்பிள் பீப்புள். நான் கேங்ஸ்டர்ல அப்படிதான் ப்ளே பண்ணேன். சடன்லி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ்ல. ஸோ எனக்கு அந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு. நான் அந்த படத்துல 2 மணி நேரம் ஆடியன்ஸை ஃபூல் பண்ற மாதிரி இருக்கும். எண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் வில்லனா இருப்பான். ஸோ வில்லனோட சேஞ்சிங் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. நான் அதை தான் முதல்ல ஆசைப்பட்டேன். எனக்கு அது ஓகேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு தோணுச்சு. அதை மாத்தி நீங்க சொன்ன மாதிரி ஆவாரப்பன் அதுல கொஞ்சம் அந்த படத்தை பத்தி நான் அப்புறம் கேட்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்களுக்கு சீரியல் கிசருங்கிற பேரு ஏன் வந்தது? அது ஒரு லென்த்தான கதை. ஆக்சுவலி அது லென்த்தான கதையா இல்ல லென்த்தான கிஸ்ஸா? ரெண்டும் இருக்கு. ரெண்டும் இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த இமேஜை வேணும்னே தான் பண்ணேன். மர்டர் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஹரும் நல்லா போச்சு. அப்போ ஒரு ஷூட்டிங்காக நாங்கள் மொரிஷியஸ் போயிருந்தோம். அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அங்கே என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டிஷர்ட் கிடைச்சது சீரியல் கிசர் பேரில். அது ஒரு க்ரீன் டிஷர்ட், பின்னாடி சீரியல் கிசர்னு எழுதியிருக்கோம். நான் சொன்னேன், இந்த டிஷர்ட்டை எனக்கு கொடுத்துருங்க, இதை போடுற ஒரே ஆள் நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த நாட்டில் வேற யாராலையும் இதை போட முடியாது அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, நான் இதை கொடுக்க மாட்டேன், ஒருவேளை நீ இதை போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நான் வெளியே போனேன்னா இம்ரான் ஹாஷ்மியை காப்பி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் அவன்கிட்ட இருந்து அந்த டிஷர்ட்டை திருடி அதை நான் செட்டில் போட்டேன். பீச்சில் ஜவானி திவானி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் எனக்கு அந்த ஷார்ட்க்கு அப்புறம் அந்த இடத்துல தான் சீரியல் கிசருங்கிற அந்த டிஷர்ட் போட்டுக்கிட்டு டேர்ன் பண்ணும்போது சீரியல் கிசர்னு ஒரு டேக் வந்துருச்சு. அது மட்டுமா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. கிங் ஆஃப் கிசஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி டிஷர்ட் போட்டதுனால தான் சொல்லுங்க. உங்களுக்கு சீரியல் கிசர்னு பேர் வந்ததுங்கிறீங்க. ஆமா. ஆனா படங்கள்ல நீங்க பண்ணது, அதாவது மர்டர்ல மல்லிகா ஷராவத்தோட நீங்க பண்ணது, தும்சா நஹி தேகால தியா மிர்சா கூட நீங்க பண்ணது, ஜஹர்ல உதிதா கோஸ்வாமி கூட பெரிய நீங்க லிஸ்ட் பண்ணது, சார் அது. இப்படி பெரிய லிஸ்டே இருக்கு. எனக்கு தெரியும் இதுக்கு சார், முடிவே இல்ல. அந்த லிஸ்ட்டுக்கு முடிவே கிடையாது, வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி டிஷர்ட் மேல போடுறீங்க. இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இதுல நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. டைரக்டர் கையில தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தெரியல, இந்த பழியெல்லாம் நீங்க என் மேல சுமத்துறீங்க. நீங்க டைரக்டர்ஸை தான் கேட்கணும். அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் நான் அவங்கள கேட்பேன், இந்த சீன் அவ்வளோ முக்கியமா இம்பார்ட்டண்டா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமா இருக்குதே அப்படின்னு கேட்பேன். ரொம்ப அதிகமா இருக்குன்னு எந்த ஹீரோயின்ஸும் சொல்லலையா? ஆக்சுவலி ஹீரோயின்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ எதுக்குன்னா, நான் நியூ கமர்ஸோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது இம்ரான் ஹாஷ்மியோட ஒரு இமேஜ் இருக்கு. ஐ மீன் 5வது படத்துக்கு அப்புறம் நான் நிறையா நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க செட்டுக்கு வரும்போது ஐயோ இம்ரான் ஹாஷ்மியா அப்படின்னு பயப்படுவாங்க. பைத்தியமா இருப்பானோன்னு பயப்படுவாங்க. ஸோ இப்படி ஒரு இமேஜ் அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. பட் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பேன் ஒர்க் பண்றதுக்கு. இப்போ நாங்க நிறைய பேர் கிஸ் பண்ணத பாத்திருக்கோம். மீகா ராக்கி ஷாவந்த கிஸ் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. ரிச்சர்ட் கே ஷில்பா ஷெட்டிய கிஸ் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. ஆனா நீங்க கிஸ் பண்ணிக்கிட்டே முன்னேறி போயிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. கிஸ் பண்ணதுக்கு பணமும் கிடைக்குது அப்படின்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு கம்ப்ளைண்டா யாரும் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயத்த வதந்தியாக்குனீங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ண எந்த ஒரு ஹீரோயினை இம்ரான் ஹாஷ்மி கிஸ் பண்றாரோ அந்த ஹீரோயின் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஸ்ப்ரெட் இது பண்ணல. நியூஸ் பேப்பர்ல வந்த கிளிப்பிங் என்கிட்ட இருக்கு. ஜூன் 15, 2007 இம்ரானுடைய மொத்த மழை. இல்ல, இத நான் டைரக்டா சொல்லல. ஐ திங்க் நான் ஒர்க் பண்ண பொண்ணுங்களோட சீன்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, ஒரு டேலண்ட்டும் இருக்கு. அதை மட்டும் அடிப்படையா வச்சு நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி டேலண்ட் எல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒரு கிஸ்ஸால தான் படம் ஓடுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு ஆக்டர் ஆகட்டும் ஆக்ட்ரஸ் ஆகட்டும் முக்கியம் இல்ல. ஒரு ஆக்ட்ரஸ் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணா கண்டிப்பா அவங்க 100% சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. ஐ திங்க் அவங்களுக்குள்ளயும் டேலண்ட் இருக்கு, ஒர்க் மேல அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கு, வெற்றி அடைகிறாங்க.
ஸோ ஒரு சீனை மட்டும் அடிப்படையா வச்சு ஆடியன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஆக்டரையோ ஆக்ட்ரஸையோ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கிளைம் நான் பண்ணதே கிடையாது. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, உங்களை மக்கள் மன்னிச்சிருவாங்க. இப்போ மக்கள் கிட்ட கேட்கலாம். உங்களோட இந்த கிஸ்ஸிங் டேலண்ட பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். யாராவது கேள்வி கேட்கறீங்களா? நீங்க ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க, அதுக்கான ரகசியம் என்ன? அதாவது இந்த ஹாட்டுங்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. நான் அப்படி பர்சீவ் பண்ணதே இல்லை ஆம்பளைங்க ஹாட்டா இருப்பாங்கன்னு. விமன் ஆர் ஹாட். ஸோ எனக்கு தெரியல, சினிமாவில் நடிக்கிறதுனால எனக்கு அந்த பேர் வந்துருச்சோ என்னமோ. நீங்க உங்க படங்கள்ல மத்தவங்களோட பொண்டாட்டி எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லி தரீங்க. மக்கள் அதை பார்க்கறதுல ஆர்வத்தை காட்டுறாங்கன்னா கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மக்களுக்கு இந்த படங்கள் மூலமா தானே கத்து கொடுக்குறீங்க. இல்ல, நானும் சொல்லி கொடுக்கல. ஒவ்வொரு படத்துலயும் கடைசியில ஒரு மெசேஜ் இருக்கும். இது பண்றது மிகவும் தவறு, எண்ட்ல வில்லனுக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். படங்கள்ல அதாவது படத்துல மல்லிகா அதாவது ஓடி போயிடல. cheating எப்படி பண்றதுன்னு சொல்லி தரீங்க. அப்புறம் 2 மணி நேரத்துல மத்தவங்க மனைவியை எப்படி கவர் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. கடைசியில படங்கள்ல போலீஸ் வர்ற மாதிரி நீங்க நல்லவரா மாறிடுறீங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கேரக்டரோட ரிடெம்ஷன் தான் நான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி இப்போ வில்லன்ஸ் மல்டி டைமென்ஷனல் ஆயிட்டாங்க. இந்த ரியலிசம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா தப்பு செஞ்சிருப்போம். அது ரியலிஸ்டிக்கா என்னோட படங்கள்ல காட்டப்படுது. ஒரு கம்ப்ளீட்டான வில்லனும் சொல்ல முடியாது. ஒரு கிரே கேரக்டர், அவன் நல்லவனாவும் இருப்பான், சில தப்புகளும் செய்வான், படத்துல திருந்தவும் செய்றான்.